நான் என்ன சொல்லி ஆசி வழங்குவது? நீதான் சக்தியிலும் புத்தியிலும் சிறந்து விளங்குகிறாயே. உலகத்தில் உன்னை போன்று எந்த பிள்ளையும் இல்லை, பக்தனும் இல்லை. நான் கொடுக்கும் ஆசி இதுதான். இந்த உலகத்தில் உன்னை எவரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுடைய அனைத்து துயரமும் நீங்கிவிடும். செழிப்போடு வாழ்வார்கள். துன்பங்களை தீர்க்கும் அனுமன் என்று அழைக்கப்படுவாய். காயமடைந்திருக்கிறாய். இந்த காயங்களுக்கு உடனடியாக வைத்தியம் செய்தாக வேண்டும். வா மகனே. அதற்கு காரணம் பக்தியின் எல்லையை நீ கடந்தது. இவை அனைத்தும் பரம்பொருளோடு நீ இணைந்ததற்கான அடையாளம். உன்னை முழுமையாக என்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டேன். நலமோடு வாழ்வாய். மிக்க நன்றி ஆசானே. இப்பொழுது நான் என் பிரபுவை தரிசிப்பதற்கு புறப்படவா? நான் அவரை சந்தித்து என் கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் குருதேவா? இதை நான் எப்படி சொல்வேன்? அனுமனை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? என்னுடைய வார்த்தைகளால் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கின்றான். எனக்கும் உன் நிலைமை புரிகிறது ராமா. அதே நேரம் அஞ்சனையை அழைத்து வரும் வழி எனக்கு கூட தெரியாது. தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு வேற எவரையும் தெரியாது. என்னை கைவிட்டு விடாதீர்கள். என்னால் உன் நிலைமையை புரிந்து கொள்ள முடிகிறது ராமா. ஆனால் முழு நம்பிக்கையோடு சொல்கிறேன், அனுமனுக்கு வந்துள்ள இந்த சிக்கலை நீதான் தீர்த்து வைப்பாய். அம்மா, எங்கே போனீர்கள் நீங்கள்? உங்களை மீண்டும் அழைத்து வருவதற்கு போராடினேன். யாரிடமெல்லாமோ உதவி கேட்டேன். இறுதியில் அயோத்திக்கு வந்தேன். துயரங்களை எதிர்கொண்டேன். இருப்பினும் உங்களை அடைய முடியவில்லை அம்மா. அதே நேரம் என் இறைவனும் என்னிடம் பேசுவதற்கு மறுக்கிறார். என்னை சந்திக்கவும் விரும்பவில்லை அம்மா. எனக்கு தெரிந்த வரையில் எந்த தவறும் செய்யவில்லை. அவர் எதற்காக என்னை விட்டு விலகி செல்கின்றார்? அம்மா, என் ராமன் என்னை பார்ப்பதற்கு மறுத்தது உண்மை என்றால் நான் அவரை என்றும் குறை சொல்லவே மாட்டேன். பக்தனுக்குரிய அனைத்து செயலையும் அனைத்து கடமைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். ஆனால் என் ராமனிடம் உதவி என்று போய் நிற்க மாட்டேன். என் பக்தியை நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ராமனின் மீது வைத்திருக்கும் பக்தி எப்பொழுதும் என்னுடனே இருக்கும். நீ செய்தது தவறு அனுமன். பக்தன் தெய்வத்தின் மீது கோபப்படுவானா என்ன? எனக்கு நம்பிக்கை உள்ளது. கூடிய விரைவில் உன் எண்ணங்கள் மாறும். நீயாக வருவாய். அயோத்திக்கு மீண்டும் உன் உதவி தேவைப்படும். ராமா, அந்த இறைவனுடைய கருணையால் நீ நலமாக இருக்கிறாய். உனக்கு எதுவும் ஆகவில்லையே ராமா. அனுமன் என்னோடு இருக்கும் வரையில் உங்களுடைய ராமனுக்கு ஆபத்து என்றும் நேர்ந்து விடாது. அனுமனா? அனுமன் அல்ல, வீராதி வீரன். அம்மா, அவன் என்னை மட்டுமல்ல குடிலில் இருந்த அனைவரையும் காத்திருக்கிறான். தோடு அந்த கொடிய அசுரன் காட்டு அசுரனையும் அழித்து விட்டான். உண்மையாகவா?
நான் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு அனுமனை தவறாக நினைத்து விட்டேனே. உன் மீது அவன் வைத்த அன்பை தவறாக நினைத்து விட்டேன். தவறு செய்து விட்டேன். எங்கே இருக்கிறான் அவன்? எனக்கு அவன் வேண்டும். ஆகட்டும், முயற்சிக்கிறேன். காலமாடுதே மூச்சு கண் கட்டாமல் இது நான் கூப்பிடுவது காதில் விழவில்லையா? மனதுக்கு திரையிட்டு விளையாடுதே. கண்கள் கண்டும் மனம் ஏற்கவில்லை. நெஞ்சில் ஏதோ விதபாரம் கால்கள் போகுதே திசை அறியாமல். கண்களுக்கு இமைதான் பாரம் ஆகுமோ? ஒன்றுதான் பிரபு, நீங்கள் அன்று என்னிடம் சொன்ன பிறகு என் அம்மா ஏன் திரும்பி வரவில்லை? சொல்லுங்கள் பிரபு, உங்கள் வாக்கு ஏன் நிறைவேறவில்லை? எழுந்திரு. காலில் விழுவது தவறு. சிவானந்தையா, இதுவரையில் தவறுதலாகத்தான் நான் எல்லாவற்றையும் செய்து வந்தேன். பிறகு நான் அப்படி செய்ய மாட்டேன். என் இறைவன் எனக்கு வழிகாட்ட விரும்பவில்லை. நான் அவரை கட்டாயப்படுத்திக் கொண்டிருந்தேன். இதற்கு மேல் செய்ய மாட்டேன். நீ புரிந்து இல்லை ஐயா, நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறீர்கள். நான் என்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். இப்பொழுதுதான் முழுமையாக புரிந்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையை நான் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். என் பிரபு, நான் யாரையும் நம்பி இருக்க கூடாது. எனக்கு விடை கொடுங்கள் சிவானந்தையா. நில் தம்பி. யார் பெயரை சொல்ல வந்து சொல்லாமல் நிறுத்தினாய்? யாரை நீ நம்பி இருக்க கூடாது என்று சொல்கிறாய்? சிவானந்தையா, தெரியாதது போல் நடிக்காதீர்கள். அனுமனை அவனுடைய வழியில் செல்ல விடுங்கள். நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள். நான் என் வேலையை செய்ய போகிறேன். காப்பாற்றுங்கள்! கொதிக்கிறது! எங்களை காப்பாற்றுங்கள்! சரையு நதியே கொதிக்கிறதா? கட்டையை எடுத்து வா. திருமாலே, எதற்காக இந்த சோதனை? எல்லோரும் அவதிப்படுகிறார்களே. காப்பாற்றுங்கள் திருமாலே, எங்கள் அயோத்தியை காப்பாற்றுங்கள். ஐயோ இறைவா, இந்த நோய் என்னையும் தொற்றிக் கொண்டதே. சுபாகு, இல்லை, அயோத்தியில் என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். ராமா, உன்னை நான் அப்பொழுதே எச்சரித்தேன் என்னோடு மோதாதே என்று. கேட்கவில்லை. உன்னுடைய அந்த தவறுக்கான தண்டனையை நீயும் உன்னுடைய அயோத்தி மக்களும் அனுபவிக்கப் போகிறீர்கள். நீ எவ்வளவு மருத்துவர்களை அழைத்து வந்தாலும் இந்த கொடிய நோயை தீர்க்கவே முடியாது. நீ என்னதான் செய்தாலும் அவர்களை காப்பாற்ற முடியாது. நீ பார்த்து கொண்டே இரு. என் அம்மா தாடகியின் தாக்குதலால் உங்கள் அயோத்தி சின்னாபின்னமாக போகிறது என்று. அந்த வில்லை கொடுங்கள். அதற்கு முன்னால் உன்னையே இல்லாமல் செய்து விடுகிறேன் சுபாகு. அது உன்னால் முடியாது. வில்லில் இருக்கும் கயிறை நீ இழுக்கும் நொடியில் இங்கு என் கையில் உள்ள நஞ்சு துகள்களை முழு அயோத்தி நகரத்தில் உள்ள காற்றில் கலந்து விடுவேன். நொடி பொழுதில் செழிப்புடன் இருக்கும் நகரத்தை மயான பூமியாக்கி விடுவேன்.